நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம புத்தாண்டு பலன்கள் குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜி சுந்தரபாண்டி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஓகே சார், இன்னைக்கு நம்ம தமிழ் நியூ இயர் பத்தி பேச போறோம். ஏன் இது இவ்வளவு ஸ்பெஷலா பாக்குறாங்க எல்லாரும்? தமிழ் புத்தாண்டுன்னு ஒரு ஆரவாரம் இருக்கு, எதுக்காக சார்? இது கேள்வியே எப்படி சொல்றது? ஆக்சுவலா நம்ம இருக்குது தமிழ்நாட்டுல, நம்மளுடைய தமிழர்கள் இல்லாத நாடே கிடையாது. கண்டிப்பா எல்லா நாடுகள்லயுமே ஒரு அதாவது சொன்னா இருக்காங்க, மக்கள் இருக்காங்கன்னா அது நம்மளுடைய தமிழர்கள் தான். அதாவது உலகத்தில் அத்தனை நாடுகளிலும் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளுடைய தமிழர்கள். ஏன் நம்ம தமிழர்கள் இருக்காங்கன்னா, தமிழர்கள் எந்த இடத்திலும் அன்பின் மூலமாக ஈர்க்கப்படக்கூடியவர். அன்பின் மூலமா? ஆமா, தமிழர்கள்னாலே அன்பு, அக்கறை, ஒரு உழைப்பு எல்லாமே கலந்ததுதான் நம்மளுடைய தமிழர்கள். சோ அப்படிப்பட்ட தமிழர்கள் ஆகிய நம்ம எப்போதுமே பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுனாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு எனர்ஜி கிடைக்கும். அது கிரியேட் ஆயிரும். ஆமா, ஆட்டோமேட்டிக் எனர்ஜி. ஏன்னா நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சூரிய பகவான் மேஷ ராசிக்குள்ள, அதாவது காலசக்கரத்துக்கு முதலிடம் மேஷ ராசி, நம்முடைய மேஷ ராசிக்குள்ள சூரியன் நுழையும் காலமே சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு. அதாவது நம்ம ஆங்கில புத்தாண்டு, ஆங்கில தேதிகள் நம்ம என்னதான் பயன்படுத்தினாலும் தமிழ் புத்தாண்டு கொண்டாடுகின்ற ஒரு கொண்டாட்டமே சிறப்பு. அந்த மரபு ஆமா, அந்த மரபணு தானே சொல்றாங்க. எங்க எப்படி இருந்தாலும் மரபணு சோதனை தான் எங்குமே நடக்குது. அந்த மரபணு கூடிய விஷயங்கள் தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய எனர்ஜி பவர். அதான் சூரியன் அங்கதான் உச்சம் அடைகிறான். அப்ப நவகிரக நாயகனுக்கே தமிழ் புத்தாண்டு பிடிச்சிருக்கு. அதனாலதான் என்ன பண்றோம், சித்திரை மாதத்தை நம்ம தமிழ் புத்தாண்டா கொண்டாடி இருக்கோம். சோ இந்த புத்தாண்டு என்பது நம்முடைய நேயர்கள் அனைவருக்குமே, உலகெங்கும் இருக்கின்ற நம்முடைய நேயர்கள் அனைவருக்குமே புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக உறுதியா இருக்கும். கண்டிப்பா சார். சார், நம்ம விருச்சிக ராசினியரை பத்தி பேச போறோம். பாசத்துக்காக ஏங்குறதுன்னா இந்த ராசிக்காரர்கள் காதல் எதுனாலும் அவங்களுக்கு எப்படி சார் இருக்கு இந்த நியூ இயர்? பொதுவாகவே பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால எட்டி உதைக்கிறாங்க, எங்க ஊராலும் அடிக்கிறாங்கிற மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க தேடி பிரச்சனை வருது. இவங்க எந்த பிரச்சனையும் தேடி போக மாட்டாங்க, ஆனா பிரச்சனை மட்டும் இவங்க நிறைய தேடி வரும். சோ நிறைய பிரச்சனைகளை, நிறைய எதிர்மறையான விஷயங்களை, அதாவது அத வாழ்க்கையோட ரத்தத்துல எப்படி நம்ம உடம்புல ஓடுதோ அதே மாதிரி வாழ்க்கையாவே அவங்க பார்த்து பழகிட்டாங்க. போடாவே என்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு விரக்தியான தன்மையில இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு தமிழ் புத்தாண்டுல இருந்து உறுதியா உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு அற்புதத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உறுதியா இருக்கு. ஓகே சார், ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு எந்த விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது ஃபர்ஸ்ட் நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிறோம். கவனங்கிறது அவங்க ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமா, ரொம்ப கம்மியா இருக்கு. சோ இவங்க என்னென்ன சந்தோஷம் அடைய போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பெஸ்ட் இவங்களை பற்றி உணர போறாங்க. ஆமா, இப்பதான் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க யாரு, இவங்க திறமை என்ன, இவங்களுடைய தகுதி என்ன, இவங்களுடைய மிகப்பெரிய ஆளுமை திறமை என்னங்கிறத உணரக்கூடிய தன்மை. ஏன்னா மத்தவங்க சொன்னதெல்லாம் மனசுக்குள்ள வாங்கிட்டு தன்னைத்தானே வருத்திக்கிட்டாங்க. தனக்குள்ளேயே தாழ்வு மனப்பானை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு ஆப்போசிட் பார்ட்டி அந்த அளவுக்கு இவங்க படுத்தி எடுத்துட்டாங்க. சோ இவங்களை ஃபர்ஸ்ட் புரிய போறாங்க. இவங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய யோகம் உண்டு. அதே போல இவங்களை யாரெல்லாம் ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் இவங்களை ஆகவே ஆக மாட்ட, உன்னால எதுவுமே முடியாதனால அதை முடிச்சு காட்டக்கூடிய தன்மை இவங்களுக்கு உறுதியாக குரு பகவானுடைய பார்வை மூலமாக நடக்க போகுது. எல்லாமே பிரபஞ்ச சக்தியும் குருவின் ஆசீர்வாதம் மூலமாக விருச்சிக ராசிக்காரங்க எது கிடைக்கணும்னு நினைச்சாங்களோ அது கிடைக்க போகுது, எது நடக்கணும்னு நினைச்சாங்களோ அது நடக்க போகுது, எது முடியாதுன்னு விருச்சிக ராசிக்காரங்க சொன்னாங்களோ அதை விருச்சிக ராசிக்காரங்க முடிச்சு காட்ட போறாங்க அப்படின்னு தெளிவா சொல்றோம். ஓகே சார், எல்லாமே பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. அப்போ எப்படி இவங்க திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எப்படி சார் இருக்கு? பொதுவாகவே பாத்தீங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலதான் நம்முடைய சனி பகவான் அற்புதமாக கிட்டத்தட்ட திருக்கணித பஞ்சாங்கப்படி 1 வருட காலமாக இருக்கிறாரு. சோ அதே போல பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்பதான் ஜஸ்ட் உள்ள போனாலும் நம்ம சொல்லியிருக்கோம். சோ அப்படி பார்க்கும்போது காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, என்னென்ன பிரச்சனைகளை, என்னென்ன எதிர்மறையான செயல்பாடுகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அது இப்ப சரியாகும். காதலில் வெற்றி, காதலில் மகிழ்ச்சி, காதல் திருமணம் பிடிப்பதற்கான வாய்ப்பு எல்லாமே விருச்சிக ராசிக்கு சரியான காலகட்டம் அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லலாம். அதே போல கல்யாணம் முடிச்சு கல்யாண வாழ்க்கையில படாதபாடுபட்டு, இன்னல் பட்டு, துன்பம் பட்டு, துயரப்பட்டு, தூரப்பட்டு, ஊரை விட்டு ஓடிட்டேன், எனக்கு கல்யாணமே ஏண்டா முடிச்சேன்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையில் திருப்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஒரு நல்ல மாற்றங்கள்,
இவங்களுடைய உண்மையான உணர்வுகளையும் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு இனிமேதான் இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் இவங்க கூட பயணிக்க போறாங்க. இவங்க இனிமேதான் கொஞ்சமாச்சும் சந்தோஷமா இருக்க போறாங்கன்னு சொல்றேன். ஓகே சார், இவங்களோட தொழில் எப்படி சார் இருக்கு? அதாவது வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதா இருக்கட்டும், அந்த வாய்ப்புகள் எப்படி சார் இருக்கு? அதாவது நம்ம விருச்சிக ராசிக்காரங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணனாலும் பண்ணுவாங்க. நேரம் காலம்லாம் பார்க்க மாட்டாங்க. நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்க, நீங்க தான் சொல்றீங்க செய்யறேன்னு. காலம் நேரம் பார்க்காம வேலை பார்க்கக்கூடிய ராசியில விருச்சிக ராசியும் இடம்பெறும் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கேது 10ஆம் இடத்தில் அமர்ந்து வேலையில நிறைய பிரச்சனை. இவங்க வாங்க வேண்டிய ப்ரொமோஷனை மத்தவன் வாங்கிட்டான். இவங்களுடைய திறமை இவங்களுடைய அங்கீகாரத்தை கூடவே இருந்து குளிபறிச்ச ஆளுகள்லாம் வாங்கிட்டு இவங்க பாடாப்படுத்துறாங்க. சோ அந்த நிலை மாறப்போகுது. தொழிற்சாலம் அந்தஸ்து உயரக்கூடிய பாக்கியம் உண்டு. ஆனா இருந்தாலும் இவங்கள் அதில் முழு கவனம் செலுத்தணும். ஏன்னா கேது 10ல இருக்கான். பல விஷயத்த குழப்பம். நான் பாத்துக்கிறேன், நீங்க வேலையை பத்தி கவலைப்படாங்க, நான் பாத்துக்கிறேன், நீ தொழில் நான் பாக்குறேன், எனக்கு நேரம் நல்லா இருக்கு, நாளுக்கு ஒரு சேர்த்து அப்படின்னு பார்க்கணும். அதுபோல பாத்தீங்கன்னா இவங்க இன்னொரு விஷயம் 10ஆம் இடங்கிறது கர்மஸ்தானம். புதிய சொத்து இவங்க பூர்வீக சொத்தை ஏதாவது விற்க சொல்லுவாங்க. இதை வித்துருங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. விற்க கூடாது. இந்த காலகட்டம் பூர்வீக சொத்து விருச்சிக ராசிக்காரங்க ஒரு வருஷத்துக்கு விற்கவே கூடாது. பூர்வீக சொத்துன்னு எப்படி இடம் மட்டும் சொல்லி இல்ல நகை பொருள் அந்த மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பொருள் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் விருச்சிக ராசிக்காரங்க வித்து சமாளிக்கணுங்கிற எண்ணம் வைக்கக்கூடாது. உங்களுக்கு பிரபஞ்சம் அதற்கான இயக்கத்தை கொடுக்க போது, சிறப்பான செயல்பாடு கொடுக்க போகுது. சோ சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா பூர்வீக சொத்து அடுத்து ஒரு பல காலங்கள்ல 2 மடங்கு 4 மடங்கு ஆகக்கூடிய வாய்ப்புலாம் இவங்களுக்கு கிரக ரீதியாக உண்டு. சோ இவங்க உழைச்ச சொத்தாக இருந்தாலும் அதையும் விற்கக்கூடாது. இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எதுவா இருந்தாலும் இந்த டைம்ல விடக்கூடாது. பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய சொத்து வச்சிருக்காங்கன்னாலும் அதை விற்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதை தூண்டி விடுறாங்கன்னா செய்யக்கூடாது. தூண்டுதலுக்கு இவங்களுக்கான சிறப்பான வாழ்வியல் பரிகாரம் என்ன சார்? பொதுவாகவே விருச்சிக ராசிக்கான எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு. கோவில் பரிகாரம் பண்ணியாச்சு, தானம் பண்ணியாச்சு, தியாகம் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. சோ இவங்க பண்ண வேண்டியது ஒன்லி தியானம். தியானம் மட்டும்தான் பண்ணணும். காலையில எந்திரிச்சோடனே கண்ணாடியை பார்த்து நான் எனக்காக வாழ போறேன், என்னோட வாழ்க்கையில இனிமே நான் என்னுடைய வாழ்க்கை எனக்காக உரியது, நான் யாரையும் சார்ந்தில்லை, நான் இப்படித்தான் வாழ்வேன்னு ஃபர்ஸ்ட் இவங்க மோட்டிவேஷன் ஸ்பீச் இவங்க கண்டிப்பா பண்ணணும். முதல்ல இவங்களை உருவாக்கிக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இவங்களால முடிஞ்ச அளவு யாருக்காச்சும் ஆடை, அதாவது வஸ்திர தானம், இவங்க வயதானவங்களுக்கோ இல்ல கஷ்டப்படுறவங்களுக்கோ வஸ்திர தானம் பண்ணாங்கன்னா வாழ்க்கை வசந்த காலமாக இருக்கும். ஓகே சார், கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. நன்றி சார். நன்றி.